இங்கே சாப்பிட்றலாண்ணே. இங்கே நல்லா இருக்கும் சாப்பாடு. அண்ணா பிரியாணி தானே கேட்டீங்க? பிரியாணி எல்லா பிரியாணியும் இருக்கும். இங்கே பிரியாணி நல்லா இருக்கும், சாப்பிட்ருவோம் இங்கே. நான் அந்த வண்டியை பார்க் பண்ணிட்டு வரேன், நீங்கள் உள்ளே போங்க. உட்காந்துறாதீங்க. சரிண்ணா, நான் தனியாக உட்காந்துக்கிறேன். டிரைவர் நம்ம கூட வந்த பையன், அந்த பையனை போய் அங்கே உட்கார சொல்றீங்க. யாரோ ஒருத்தர் இந்த நம்ம 4 பேர் சாப்பிட்றதுல இடம் இருந்து ஒரு பையன் 3ஆவது மனுஷன் யாரோ உட்காந்து சாப்பிட தான் போகிறான். நம்ம உயிரை காவந்து பண்ணிடுறதுக்கு அந்த வண்டி ஓட்டுற பையனை அங்கே உட்கார வைடுங்க. அந்த பையனுக்கும் குடி விடுமா, அவனும் ஊருக்குள்ள கிராமத்தில் நல்லா வசதியாக இருப்பான். நம்ம உயிரை காவந்து பண்ணி கொண்டு வரான். அந்த பையனை போய் நீங்கள் அங்கே உட்கார சொல்றீங்க. அண்ணா 1000 இருந்தாலும் நம்ம கௌரவம் பாதிக்கணுமே. என்னையா கௌரவம்? அந்த பையன் நம்மளை கொண்டா டிரைவர் பையன் உயிரோட சேர்த்தாதான் நம்ம கௌரவமா என்னங்கிறது தெரியும். இதுவும் ஒரு வகையில் தீண்டாம தான், நல்லா நினச்சிக்கிடுங்க. இது ஒரு ஜாதியை பார்க்குற மாதிரி தான். ஏன் டிரைவர்னா கேவலமாக நினைக்கிறீங்க? அவனும் ஒரு மனுஷன் தானையா, நம்ம தான் நினைக்காதீங்க. இந்த பையன் ஒழுங்கா சாப்பிட்டானா சாப்பிடலையா? தம்பி என்னப்பா சாப்பிட்டியா? பில்லு இருக்குண்ணே. பில்லு மட்டன் பிரியாணி, காடை, மீன் வறுவல், பேப்பர் சிக்கன். என்னையா நீங்கள் தானே அந்த டிரைவர் பையனை பேசுனீங்க? ஆமாம். அப்போ நீங்களே கொடுத்துட்டு வாங்க. வச்சு இறுக்கி விட்டு போயிட்டாரு. தப்பு தான். வாங்க.